Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSenseல இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. அது நம்ம எவ்வளவு ஷார்ட் ஆன் டைம்ல நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். சரிங்களா? வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ போட்டு லாஸ்ட் 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபீவர்ன்றதால வீடியோஸ் மேக் பண்ண முடியல. சரிங்களா? அது போக சைடுக்கு பேக் ஹண்டில் நிறைய ஒர்க் இருந்ததா, அதனால அந்த ஒர்க்குமே பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததால வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எது போல் நான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். சம்டைம் இந்த வீடியோ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல 850 வீடியோக்கு மேல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம், எக்ஸாக்டிங்கா 3 வருஷம் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷமா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? என்னோட வெப்சைட் நேம் mrfull.com. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்றீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா mrfull mrfull.com mrfull.com. சரிங்களா? இதுதான் என்னோட வெப்சைட், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த வெப்சைட்ல இருந்து இந்த ரெவென்யூலாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிகினர் வரது ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும். அது கூகுள் ஆட்சன்ஸ், அதாவது ஒரு ஏர்னிங் பண்றக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஜென்யூனா கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான். ப்ரோ ஆட்சன்ஸ் மட்டும்தான் இருக்கா, ஆட்சன்ஸ் தாண்டி வேற எதனா பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எவ்வளோ இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இசோக் இருக்கு, அஸ்ட்ரா இருக்கு, தென் அதை போக மோர் தென் சர்வீஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ற கம்பெனிலாம் இருக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே சஜஷன் பண்ண மாட்டேன். என்னோட ரெஃபரல் தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா பக்கா ஜென்யூனா கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுனா ஒன்று AdMap, இன்னொன்று AdSense, இன்னொரு ஆட் மேனேஜர், ஃபோர்த் ஒன் AdSense 360. இது எல்லாமே AdSense கம்பெனி தான். ஓகேங்களா? தென் நான் சொல்றது எல்லாமே கூகுளோடைய கம்பெனி, AdSense கம்பெனி. சரிங்களா? சரி, இப்போ நீங்க இந்த டேஷ்போர்டு பாக்குறீங்க இல்லையா? இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார் டேவுக்கு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, $37.52 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்டு எதனுடைய டேஷ்போர்டுனா AdSense. சரிங்களா? ஸ்டார்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் ஒரு அப்டேட் விட்டாங்க. சாரி, யூடியூப்ன்ற பாருங்க, கூகுள்ல ஒரு அப்டேட் வந்தது. என்ன அப்படின்னா ஆக்சுவலி நான் உள்ள வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுல ஸ்டார்டிங் எப்படி திரும்ப வந்தது, யூடியூப்ல ஒரு $10 இருக்கு அப்படின்னா அதே அக்கௌண்ட்ல நம்ம வெப்சைட் வச்சிருக்கோம்னா வெப்சைட்ல ஒரு $10 வருதுன்னா $20 ஆயிட்டு ஆவரேஜ் பண்ணி நமக்கு பேலன்ஸ் ஒரு $100 வருது அப்படின்னா விட்ரல் நடந்துரும். ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 7 மந்த் 8 மந்த் அப்டேட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிச்சுட்டாங்க. யூடியூப் தனி, வெப்சைட் தனி. யூடியூப்ல $100 வந்தாதான் விட்ரல் வச்சுக்க முடியும், அதே போல வெப்சைட்ல $100 வந்தாதான் விட்ரால் வச்சுக்க முடியும். அப்படின்ற பிரிச்சதால ஏகப்பட்ட லாஸ் ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா எனக்கு இப்போ யூடியூப்ல ஒரு ஃபார் மந்த்துக்கு $50 வருது அப்படின்னா வெப்சைட்ல ஒரு $50 வரும். ஸோ எனக்கு $100 ரவுண்ட் ஆயிடும், மந்த் எண்ட்ல விட்ரால் நடந்துடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, யூடியூப்ல $10 தான் வருது மாசம் மொத்தம் அப்படின்னும் போது இப்போ 10 மாசம் ஆனாதான் நமக்கு $100 வருமா. ஸோ அப்படின்னும் போது லாங் டைமா போகிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதனால பாதி அட்வான்ஸ் எப்படி சொல்றது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல டபுள் சோர்ஸ் இருக்கு. ஸோ தனியா பிரிச்சதால நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே யூடியூபோட இதே கிடையாது, வெப்சைட்டுக்கான ரெவன்யூ. சரிங்களா? சரி, இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ ஆட்சன்ஸ் உள்ள நீங்க என்ட்ரி ஆகணும்னா ஒன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லை நான் நீங்க வெப்சைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்ட வெப்சைட் டொமைன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ .com, .net, .org, .in, .us, .uk இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட கோட்வேர்ட்ல டொமைன்ஸ் இருக்கு. அதுல இன்டர்நேஷனல் நீங்க டார்கெட் பண்ணணும், வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா .com, .net, .org இது 3 டொமைன்ல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனா இருந்தா .in இந்தியா பேஸ் பண்ணது, அதே .us யூஎஸ் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனா வேற, வேர்ல்டு வைஸ் நீங்க டார்கெட் பண்ணணும் அது வேற. சரிங்களா? தோ அப்படி எப்படி சொல்றது, நீங்க வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்றாங்க, அதாவது இந்தியாவை விட்டுட்டு மோஸ்ட்லி தமிழ்நாடுன்னு, அதாவது எப்படி சொல்றது, நீங்க வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்றீங்கன்னாவே .com எடுங்க, .net எடுக்கலாம், .org எடுக்கலாம். 3 தவிர வேற எதுவும் எடுக்காதீங்க. இல்ல ப்ரோ என்னோட யூசர்ஸ் மொத்தமாவே இந்தியாவில தான் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு .in டொமைன் எடுத்துக்கங்க, .com வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா
நமக்கான யூசர்ஸ் எந்த கண்ட்ரி அதிகமாக வராங்களோ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் எடுக்கிறதா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, டாபிக் வந்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். டுடே டாலர் மட்டும் $37.52 வந்திருக்கு. எஸ்டே 0.0 இருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.43 வந்து இருக்கு. இது என்ன ப்ரோ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, நம்மளுடைய யூசர்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிகிளுக்கு மேல வாங்கியிருந்தாங்க. அதாவது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஃபுல்லாவே யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, ஓகேங்களா, 50 ஆர்டிகிளுக்கு மேல நம்மளுடைய வெப்சைட்ல சரி நம்ம கிட்ட ஆர்டிகிள் வாங்கி கனடாட்டி சர்வீஸ்ல ஐசிபிசி கனெக்ட் வாங்கி அவங்க வெப்சைட் போட்டு ஒரே நாள் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து அதிகபட்சம் ஒரு 35 நாள் வரைக்கும் நினைக்கிறேன் அவங்க வெப்சைட்ல வந்து ஆட்ஸே வந்து எல்லாமே டோட்டலா ஆப்ல தான் இருந்தது. புரியுதுங்களா? நம்ம கிட்ட ஆர்டிகல் வாங்கி வெப்சைட்ல போட்டு பப்ளிஷ் பண்ணிட்ட பிறகு ஒரே நாள்ல வந்த ரெவன்யூ தான் இது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அவங்க வந்து ஃபுல்லாவே எப்படி சொல்றது, சைட் நேம் இங்கே பக்கத்திலே இருக்கு, நான் தான் ஹைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் டொமைன் நேம் காமிச்சாலே ஓப்பனா சொல்றேன், இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்குது. இன்வாலிட் கிளிக்னா வச்சுக்கோங்க, மந்த் எண்டில் வந்து வேணும்னே வந்து யாராச்சும் ஆடு வந்து கிளிக் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க கூகுள் தரப்புல இருந்து. ஸோ அதனால டொமைன் நேம் என்னால் காட்ட முடியாது. ஸோ அதுக்கு தான் என்னோட வெப்சைட் வந்து ஸ்டார்டிங் mrfood.comனு சொன்னேன். நீங்க போய் அங்கே பார்த்தாலும் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன், எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால சொல்ல வரேன். சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு இது போல ரெவன்யூ வரணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டென்ட் தான் நண்பா. நீங்க தமிழ் ஆர்டிகல் போடுறீங்க, இந்தியாவை பேஸ் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணீங்க அப்படின்னா ரெவன்யூ கண்டிப்பா சொல்றேன் கிடைக்காது ப்ரோ. அப்போ மற்றவங்களாம் வெப்சைட் வச்சிருக்காங்களே, ஒரு வெப்சைட்டுக்கு 4 லட்சம் 10 லட்சம் விசிட்டர் மந்த்துக்கு உள்ள போறாங்களா, அவங்களுக்குலாம் வராதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு $500 $1000 இவ்வளவுதான் டார்கெட்டா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம டார்கெட்டே அது கிடையாது, அதுக்கும் மேல. புரியுதுங்களா ப்ரோ? நான் ரொம்ப பிகினரா இருக்கேன், எனக்கு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு $100 வந்தா போதும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் கான்செப்ட். இப்படி அதாவது மோர் தென் எல்லாருக்குமே இதுதான், ஒரு ஏதோ ஒரு செலவுக்கு ஒரு 5000 10,000 வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் வழி சொல்றேன். என்னன்னா, நீங்க உங்களுக்கு என்ன ஃபேஷனோ அதுல ஒர்க் பண்ணுங்க, ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, தயவு செஞ்சு யூஎஸ்ஓ அல்லது யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாதிரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி இங்கிலீஷ்ல ஆர்டிகல் போடுங்க. அது இல்லாமல் வெப்சைட் அப்லோட் ஆன உடனே இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி ஆர்டிகல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தயவு செஞ்சு போடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சுத்தமாக இல்லாதால ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போட்டது மூலியமா ஒன் டேவில் இவ்வளோ டாலர் நமக்கு ரெவன்யூ கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ரெவன்யூ எல்லாமே வந்து எப்படி பேக் எண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, கிட்டத்தட்ட இப்போ எஸ்டே வந்து ஏன்னா ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 35 டேஸ்க்கு ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணதால, ஸோ இன்னைக்கு ஆட் ஆன் பண்ணதால இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. டுடேவில் லாஸ்ட் 7 டேஸ்ல ஆவரேஜ் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? $8.43 சொல்லி காட்டுது. அது வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகும்ன்ற. ஓகேங்களா? கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்துல இன்னும் லாஸ்ட் 7 டேஸ் வந்து அப்டேட் ஆகாம இருக்கு. இதுதான் உண்மை. சரியா? அது வந்து எப்ப அப்டேட் ஆகும் அப்படின்னா, எப்படி சொல்றது, அதாகும் ஒரு கரெக்டாக சொல்லணும்னா நைட் ஒரு 12:10 12:20 அந்த மாதிரி டைமுக்கு வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ப்ரோ நீங்கள் வந்து லாஸ்ட் 35 டேஸில் வந்து ஆட்ஸை வந்து ஆன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி ப்ரோ லாஸ்ட் 7 டேஸில் $8 வந்திருக்கு அப்படின்னா நண்பா, அதாவது ஆட்ஸ் வந்து ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணுறது ஒன்று இருக்குது, இது வந்து மேனுவல் ஆட். புரியுதுங்களா? அதாவது எப்படி சொல்கிறது, ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணிட்டா ஆடு கிளிக் வந்து அதிகமாக நடக்கும். இது வந்து மேனுவல் ஆடு. யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணணுமா கிளிக் பண்ணக்கூடாதா, அது எந்த இடத்துல வைக்கணுன்றது நம்மளுக்கு தான். ஸோ வந்து வெப்சைட் அதாவது ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியே வச்சுட்டு இருந்தோம்னாலும் நமக்கு வந்து சிபிசி பிட்ரேட் வந்து குறைஞ்சு போயிடும் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆட்டோ ஆட்ஸ் மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேனுவல் ஆடு மட்டும் கண்டென்ட்டுக்குள்ளே வச்சு அதாவது அக்கௌண்ட் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது. புரியுதுங்களா? சம்டைம் நீங்களும் வந்து ஃபுல்லாகவே ஆட்டோ ஆட்ஸில் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்டோ வேர்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் மேனுவல் ஆட் கோடு வந்துட்டு வந்து கண்டென்ட்டில் நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு 10 பேராவது கீழே அந்த மாதிரி அடியில் ஃபுட்டர் செக்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலிமா ஆடு கோடு இருக்கிறதால லைவ்ல இருக்கும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே. ஓகேங்களா? இதுதான் சொல்ல வர்றேன். ஸோ திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $55.94 இருக்கு. பேலன்ஸ் வந்து $82.89 இருக்கு. லாஸ்ட் பே அவுட் வந்து கிட்டத்தட்ட $651.102 வந்து நம்ம விட்ரால் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், என்ன ஒரு $602 அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் நண்பா, பிகினர்ஸ்க்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுலேருந்து எப்படி நீங்கள் எந்த வீடியோ வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். mrfood.comலேருந்து கரெக்டாக நைட்டு 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். 12:20 12:10 வரைக்கும் வீடியோ போகும். கிட்டத்தட்ட 30 40 நிமிஷம் வீடியோ போகும் ஒவ்வொரு வீடியோவும்.
வெப்சைட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, அதாவது அந்த 12 வரும்னு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியே காட்டுவோம்னா. ஓகேங்களா? கான்செப்ட் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா தான் நம்ம ஆட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, இல்லை அது இல்லாமல் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், தென் இப்போ யூஎஸ் டார்கெட் பண்ண ரெவன்யூ வருதா, இல்லை இந்தியாவை டார்கெட் பண்ண ரெவன்யூ வருதா, இல்லை அதுவே பாகிஸ்தான், அந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன் 500+ மேலே. சரிங்களா? இதில் ஏன் நான் அதெல்லாம் காட்டல அப்படின்னா, நான் காட்டிட எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எப்படி சொல்றது, டொமைன் நேம் வந்து நிறைய இடத்த வந்து வருது. சரிங்களா? அது ஒரு பிரச்சனை. நான் என்னதான் உண்மையா சொன்னாலும் ஒரு சிலர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ற விதத்துல வேணும்னே வெப்சைட்ல போய் ஆட் வந்து VPN யூஸ் பண்ணி ப்ராக்ஸி யூஸ் பண்ணி அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் எதுவும் பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? ஃபார் டேவுக்கு மினிமம் நமக்கு $500 கிடைச்சிருக்கு. ஃபார் மந்த்துக்கு $1500 கூட நான் எடுத்து விட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிப்போர்ட் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 30 days வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் கொடுக்குற ரிப்போர்ட்லாம் பழசா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு இப்போ போடுற ரீசெண்ட் வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா ரிப்போர்ட் முன்ன பண்ண மாறும். ஏன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்து நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால போங்க, ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரி, இப்போ AdSense டுடேவில் வந்து $37.52 வந்துருக்கு. அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுதான் டுடே அந்த ஏர்னிங் செக்ஷனில் அந்த $37.52 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பேஜஸ் பாருங்க, 831 பேர் ஃபார் டேவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி 832 பேர் வந்தாலே போதுமானா நண்பா, வெறும் 250 பேர் வந்தால் கூட 100 பேர் வந்தால் கூட குவாலிட்டியாக வராங்களா, சர்ச் பண்ணி வராங்களா, கரெக்டான கீவேர்ட்ஸ்குள்ளே வராங்களா, இப்படின்னா இது பாசிபிள். அதை விட்டுட்டு டெலகிராமில் வந்து உள்ளே வர்றது ரீடைரக்ஷன் மூலியமா, ஃபேஸ்புக்கில் கேம்பிங் பண்ணி கொண்டு வர்றது, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இன்ஸ்டாவில் வந்து கொண்டு வர்றது, ட்விட்டரில் வந்து ட்வீட் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா எந்த டிராஃபிக் இருக்கக்கூடாது, யூடியூப் முதல்ல கொண்டு. புரியுதுங்களா? ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி வரணும். ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ், இப்போ மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட வெப்சைட் mr.com அது வந்து ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அப்படின்னும் போது கரெக்டான கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி வராங்க. இப்போ இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இன் USA அப்படின்னு போட்டாலும் நம்ம வெப்சைட் ரெஃபரலாக வருது, கரெக்டான கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகுதுன்னா அப்படி விழுவுறானா அப்போ தான் கரெக்டான CVC கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் எனக்கு வந்து நிறைய சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா லட்சம் பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தாலுமே கரெக்டான CVC கிடைக்காது. அதான் உண்மை. சரியா? சரி, இப்போ இந்த 831 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 52 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 52 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $37.52 வந்து வந்திருக்கு. சரிங்களா? பேஜ் RPM அண்ட் CVC பாருங்க. பேஜ் RPM அதாவது $45.15 வந்திருக்கு. பேஜ் RPM என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா $45.15 வந்து கிடைக்கணும் நமக்கு. ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா? ஆவரேஜா நமக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது? கீழே பாருங்க, CPC எவ்வளவு இருக்கு, 0.22 இருக்கு. அப்படின்னா ஒரு யூசருக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 0.22 கிடைக்குது. ஆவரேஜா $1 ஒரு 30 சென்ட்ஸ் கம்மின்ற விதத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு தெரியுமா இருந்தது? இதுல CPC 0.02 தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஆர்டிகல் வாங்கி போட்டது மூலியமா, அதாவது வித்தின் 30 daysல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா? தென் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு இது போல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. அதுல எதனா ஒன்று நீங்க டெக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அது இல்லாம இது எதுவுமே வந்து கம்பல் கிடையாது. சரிங்களா? நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன், எந்த கண்டென்ட் ஆர்டர் பண்ணணும், மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, ஆட்டோ ஆட் யூஸ் பண்ணணுமா, எல்லாமே வீடியோ கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட இருந்து ஆர்டிகல் வாங்காத உங்க விருப்பம் நண்பா. நீங்க வந்து பல்காக தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஆர்டிகல் கூட சாம்பிளுக்கு நீங்க வாங்கி பார்த்து உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ கிட்டத்தட்ட 831 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? 831 பேர்ல இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 2080 இம்ப்ரெஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்களா, பேஜ் RPMக்கு காசு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தா காசு இல்லைனா இல்லை. ஸோ அந்த விதத்துல 831 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம், எவ்வளவு செகண்ட்ஸ், எவ்வளவு மினிட்ஸ், அவங்க எவ்வளவு நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். இவ்வளவுதான். அதுவே இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னன்னா ஆட் மப், தென் ஆட்சன்ஸ் 360 ஆட் மேனேஜர். ஓகேங்களா? இது மூணுத்துலயும் ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் $500 கொடுக்குறோம், $1000 கொடுக்குறோம் அந்த கணக்குல. சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு AdSense பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. பேஜ் சிடிஆர் பாருங்க 6.26%. இப்போதைக்கு சைடு வந்து 50% சேஃப் ஜோன்ல இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேல போகவே கூடாதுங்க. 10க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்தது அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்ல வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து. சரிங்களா? ஸோ ஆட் லிமிட் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா ஆட்சன்ஸ் வந்து லாங் டைம்ல கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேஜ் சர்வீஸ்க்குள்ள வரும். ஆக்சுவலி இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து வெப்சைட் வந்து A to Z வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு நண்பா. ஃபுல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு வெறும் வெப்சைட் மட்டும் வேணும் அப்படின்னா 11,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் .com டொமைனில். சரிங்களா, 11,000 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை எனக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் தெரியணும், எனக்கு ஃபுல் சப்போர்ட் வேணும் லாங் டைம் அப்படின்னா 15,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு 1000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இன்க்ளூட் கவர் அப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் எனி டிஸ்க் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிங்கிளாக தான் அதாவது நீங்கன்னா நான் 2 பேர் மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸில் இருப்போம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் முக்கியமாக பிஸ்னஸ் வெப்சைட்லாம் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ் வெப்சைட் வித் மீன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி சொல்ல வரேன். சரிங்களா, யூசரோடுக்கு எப்படி வெப்சைட் வேணும், நான் ஜிம் வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு ஜிம்முக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும், இல்லை நான் மல்லிகை ஷாப் அதாவது கடை வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், இல்லை நான் ஸ்டோர் ரூம் வச்சிருக்கேன், இல்லை நான் ஹோட்டல் வச்சிருக்கேன், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக வெப்சைட் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் உங்களை மாரி ரெவன்யூ எடுக்கணும், ஸோ எனக்கு மோதல் எனக்கு பிளாகிங் மாரி இருந்தால் போதும், இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கு, எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது, எனக்கு நீங்கள் தான் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கணும், ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாமே நம்ம உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணால் 11,000 ரூபா, ஆன்லைன் கிளாஸோட வேணும்னா 15,000 ரூபா, லாங் டைம் சப்போர்ட் ஆகும். சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, லோ வால்யூம் கண்டென்ட், பாலிசி வேல்யூஷன் அப்படி ஏதாவது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 100% ஹியூமன் கண்டென்ட், ஒவ்வொரு ஆர்டிகல் மேக் பண்ண மினிமம் 3 to 4 hours ஆகும். சரிங்களா, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எனி 20 days ரேங்கிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிகல் வாங்கி சாம்பிள் பாருங்கள். சரிங்களா, அபோவ் 1500+ வேர்ட்ஸ் இருக்கும். ஆட்சன்ஸ் அப்ரூவல்னு சொல்லிட்டு சம் நேச்சர்ஸ் இருக்கு. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவலாக வாங்கிட்டேன், எனக்கு உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் கொடுப்பேன். அது மூலிமா சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கான ரெவன்யூமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, கண்டென்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லையா டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மோர் தென் அதெல்லாம் சோஷியல் மீடியா குரூப்பில் போய் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ், அதாவது முக்கியமாக இந்த வீடியோடைய கான்செப்ட் பிரகாரம் நீ ஆர்டர் எடுக்கிறியோ இல்லையோ, ஹியூமனாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ன்ற மாதிரி லேடிஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஜென்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, வெப்சைட்டுக்கு ஆர்டர் எடுத்தாலும் சரி, ஆர்டர் எடுக்காமல் போனாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு டவுட்டாக இருக்கா கால் பண்ணிவிடுங்க, யோசிக்காமல் கால் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிவிடுவேன். சரிங்களா, எனக்கு வந்து தெரியல, எனக்கு ஷையாக இருக்குது, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் ப்ரோ, எனக்கு பிகினராக இருக்கேன், எனக்கு நீங்கள் சொல்கிற ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுவுமே இல்லை நண்பா. கால் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். அது டைம் முக்கியம் இல்லை, நைட்டு 10 மணியாக இருக்கலாம், 12 மணியாக இருக்கலாம், விடிய காலம் 4 மணியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளது ஃபுல் டைம் பிஸ்னஸே இதுதான்றதால நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா, நீங்கள் கால் பண்ணலாம். சம்டைம் நீங்கள் கால் பண்ணும்போது நான் கால் எடுக்கல அப்படின்னா நானே கூப்பிட்டுருவேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை ஏன்னா ஆர்டர் கொடுக்கணுனாலும் நீங்கள் அப்பயே கூட ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 100% குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஆர்டிகலை கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் அடிக்கடிக்கு ஆஃபர்ஸ் கூட கொடுப்பேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ண டெலகிராம், வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. சரியா, சரி, அடுத்ததாக வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் நான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஆர்கானிக்காக வர வைக்கிறதுக்கு ஒரே வழி பேக்லிங்க் மட்டும்தான். டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் சொன்னால் எந்த வெப்சைட் கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, பேக்லிங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும் பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ ஒரு பேக்லிங்க் நம்ம ஒருவான்னு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பர்டிகுலராக எதனா ஒரு போஸ்ட் ரேங்க் பண்ணணும், பேஜஸ் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ரேங்க் பண்ணி கொடுக்க முடியும் என்னால். சரிங்களா, ஸோ ஒரு பேக்லிங்க் ஒருவான் தான் கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டியாக வேணும்னா 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு பேக்லிங்க். இல்லை அதுவே எனக்கு வந்து ஒரே பேக்லிங்க் 500 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த வெப்சைட் பேக்லிங்கில் டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50க்கு மேலே இருக்கும். சரிங்களா, சரி, இப்போ எங்கள் டாபிக்ல வந்துடலாம். பேக்லிங்க் சர்வீஸ்னா மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்க் எங்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி, அடுத்ததாக வந்து நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்ல அப்டேட் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, டொமைன் ரேட்டிங் ஏ கிராஃப்ல வந்து அப்டேட் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட். சரிங்களா, மோஸ்ட்னா என்ன, ஏ கிராஃப்ல என்னன்னா இதை பற்றி பேசினா ரொம்ப பெருசாக டாபிக் போகும். இதுவுமே வந்து ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். தென் எந்தெந்த கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது நம்ம வெப்சைட்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் கொஞ்சம் அதை பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கும். புரியுதுங்களா, சரி, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிஆர் வந்து என்னால் வந்து அபோவ் 60 வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும். டொமைன் ரேட்டிங் அதேமாதிரி டிஏ வந்து அதுவும் சேம் ஈக்குவலாக பண்ணி கொடுக்க முடியும். ஸ்பாம் ஸ்கோர் வந்து வித்தின் 1% தான் இருக்கும். 35 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். புரியுதுங்களா, ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிஏ அதாவது 60 வரைக்கும் வேணும். அதாவது மினிமம் நம்ம சைடு கேரண்டி வந்து 45லேருந்து 50 வந்துடும் நண்பா. அதுக்கு மேலே அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா, பேக்கேஜ் வந்து 5000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய அமௌண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல டிஏஓ அல்லது டிஆர்ஓ நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணும், டொமைன் ரேட்டிங் போடணும் அப்படின்னா அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் ஃபைபர் அதுபோல் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் நீங்கள் மற்றவங்கள போய் ஹையர் பண்ணுறது ஜென்யூனாக
நீங்கள் எங்கிட்ட கேட்டு பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் ப்ராப்பரான்றது. ஸோ பேக்லிங்க்ன்றது அதாவது டொமைன் அத்தாரிட்டியோ சரி டொமைன் ரேட்டிங்கோ சரி போகிறதுக்கு வந்து கான்செப்ட் என்ன தெரியுமா, நீ போடக்கூடிய போஸ்ட் வந்து மற்றவங்களோட வெப்சைட்டில் அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்கு அவங்களோட வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, டொமைன் ரேட்டிங் இருக்குது அப்படின்னா உனக்கு ஏறும். இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணி பாருங்கள். Mrfull.comக்கு டொமைன் அத்தாரிட்டி 57 இருக்கும், டொமைன் ரேட்டிங் வந்து 45 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட வெப்சைட்டில் நீ போடக்கூடிய போஸ்டோட யூஆர்எல் அல்லது உன்னுடைய டொமைனோட யூஆர்எல் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு பேஜஸ்க்கோ அல்லது போஸ்ட்லையும் நான் போகிறேன் அப்படின்னா உனக்கு 2 ஏறிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? டொமைன் அத்தாரிட்டி அல்லது டொமைன் ரேட்டிங் ஏதாச்சும் 1லேருந்து அதிகபட்சம் 4 வரைக்கும் ஏறும் ஸ்கோர். புரியுதுங்களா? ஸோ இது போல தான் டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் ஏற்றணும். புரியுதுங்களா? நீங்கள் போயிட்டு வந்து இப்போ டொமைன் அத்தாரிட்டி நான் 50 வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றிருப்பேன், எவ்வளோ ஆர்டிகல் போட்டிருப்பேன், எவ்வளோ டொமைனுக்கு ஏஜ் ஆகும், அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக காட்டிங்களா, உங்கள் வெப்சைட் இவ்வளோ இருக்கு, நான் வந்து ஃப்ரீயாக காட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? ஸோ இதுக்கு தான் பெய்டு சர்வீஸை எல்லா இடத்தையும் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கால் பண்ணுங்க, நான் இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பேக் ஹேண்டில் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. சரியா? ஸோ சர்வீஸ்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் ப்ரோ எனக்கு வந்து ஆல்ரெடி வெப்சைட் இருக்குது, என் வெப்சைட் நான் ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ணலை, எனக்கு நீட்டாக அதாவது ஆட் பிளேஸ் பண்ணுறது ஆட் கிளிக் அதிகமாக நடக்கணும், இம்ப்ரெஷன்லாம் எனக்கு அதிகமாக வர மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னாலும் வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியல, இன்னைக்கு எஸ்இஓ கிளாஸ் எடுப்பீங்களா, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓ, அந்த மாதிரி நிறைய எஸ்இஓலே எவ்வளோ இருக்குது. அதுமாரி எஸ்இஓ பண்ணணும். அதை போக நிறைய இருக்குது நண்பா. ஏன்னா 250 கோர்சஸ்க்கு மேலே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் நான் சொல்லணும்னு வச்சுக்கலாம், ரொம்ப டைம் வந்து அதிகமாகும், அதனால சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் எதனா கேட்கணும்னா கால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எந்த பிரச்சனை கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி பேச சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? ஒரு டொமைன் புதுசாக வாங்கி அந்த டொமைனுக்கு வந்து $1 ஆரம்பித்து மாதம் $1500 வரைக்கும் நம்ம எடுத்து காமிச்சு வீடியோவும் கொடுத்தாச்சு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. டவுட்டாக இருக்கா, சேனலுக்கு போங்க, செக் பண்ணுங்கள். எந்த வீடியோ வேணால் செக் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் தெரியும் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், எந்தெந்த இடத்துல லேக் ஆகுது, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தென் அந்த அதாவது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ண வீடியோவா இல்லை அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா எடிட்டிங் மேலே இந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பாக பேச முடியுமா, எடிட்டிங்கில் அது கரெக்டாக வருமானது உங்களுக்கே தெரியும் நான் எப்படி சொல்கிறேன்றது. ஸோ புரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னுமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், பேக் ஹேண்டில் எப்படி தான் இது ரன் ஆகுதுன்றது பர்சனலாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் ஓப்பனாக உடச்சிருக்கு இந்த இடத்த, புரிஞ்சுக்குங்க. சம்டைம் நீங்கள் டைட்டில் பார்த்து இந்த வீடியோ கிளிக் உள்ளே பார்த்துருக்கீங்க, இவ்வளோ நேரம் இந்த டைட்டில் காக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நண்பா டைட்டில் என்ன நான் போட்டிருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், அதுதான் நான் டைட்டில் அப்படி கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. கான்செப்ட் இதுதான், ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அது போல் நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபியூச்சரில் வரப்போகிற நாட்களில் இன்னுமே உங்களுக்கு வேறு லெவலில் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நம்ம கோர்சஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது போல் கோர்சஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம அதை பண்ணலாம் ப்ரொஃபஷ்னலாக. புரியுதுங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை நண்பா.